இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வணங்குகிறேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஜூன் மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதோடு பிரசன்னமாக இருந்து இந்த இடத்திலே இல்லங்களிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவருடைய தெய்வீக உறவும் அவருடைய அன்பும் வெளிப்படும்படி இந்த பாதத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. பாடல்கள், ஜெபங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். துதிகளை மகிமையை நோக்கி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் அமர்ந்தவனமாக புத்தளிச்சு பாடல் 3வது பாடலை நாம் பாடுவோம். 1வது சரணம், 4வது கடைசி சரணம், தூயாதி தூயவரே என்ற பாடலை. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தன் ஜீவன் எனக்காக தந்தவரே என் நலம் பலியாக ஏற்றிடுமே. தன் ஜீவன் எனக்காக தந்தவரே என் நலம் பலியாக ஏற்றிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம் தகப்பனே. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக. ஆமென். இந்த நல்ல நாளுக்காக மீண்டுமாய் உங்களுக்கு அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வழங்கி வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நமக்கு திருமணத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்ட தலைப்பு சான்று பகரும் சீடத்துவம். சீடத்துவத்தை குறித்து நாம் இதிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பாடம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-15, தீத்து 2ஆம் அதிகாரம், அதே போல யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய நாம் இந்த பகுதிகளிலே தியானிக்க நாம் இருக்கிறோம். முதலாவது சீடத்துவத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால் அது ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய சீடத்துவம். அதை குறித்து அடுத்ததாக நாம் தியானிக்க வேண்டும். சீடத்துவம் என்பது ஒருவேளை நாம் அப்படியே பின்பற்றுவதாகவும், ஒருவரை நமக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை நாம் அப்படியே மனதில் உருவாக்கி அதை பின்பற்றுவது சீடத்துவம். கிறிஸ்துவின் சீடத்துவம் என்பது அவருடைய கோட்பாடுகளின் மேல் நாம் அப்படியே ஆர்வம் செலுத்தி அதை மனதில் உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே அதை அப்படியே பின்பற்றுவது, அதை நாம் அப்படியே கடைபிடிப்பது, பிறரையும் அதை கற்றுக் கொடுப்பது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக செய்ய முடியும். பொதுவாக சீடத்துவத்தை நாம் பார்க்கும்போது அதில் கிரேக்க வார்த்தை மெத்தடிஸ்ட் என்ற ஒரு வார்த்தை நமக்கு
அது அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நாம் பார்த்தோம்னால் கற்றுக்கொள்ளுதல் சீடத்துவத்துக்கு முக்கியமான ஒரு செயலாகும், தன்மையாகும். ஹீப்ருவிலே இன்னும் அதிகமாக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லீமோட் என்பது சீசர் என்று பொருள். அந்த லீமோட் என்ற வார்த்தையுடைய மூலச்சொல் லேமட் என்ற வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. லேமட்டுக்கு என்ற பொருள் என்னவென்றால் அது 3 தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. முதலாவது கற்றுக்கொள்ளுதல், டு லேர்ன். இரண்டாவது டு எக்ஸசைஸ், பயிற்சி செய்வது. மூன்றாவது டு டீச், அதற்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. இந்த 3 காரியங்களை 3 தன்மைகளை உள்ளடக்கியது சீடத்துவம். அது லேமட் என்ற மூல வார்த்தையிலிருந்து எபிரேய சொல்லிலிருந்து வருகிறது. இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை, பேதுருவை என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அப்படியே அவர்கள் வலைகளை விட்டு பின்பற்றி சீடத்துவத்தை கற்றுக்கொள்ள அவரை பின்பற்றினர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஏசாயா, எலியா போன்றவர்கள் அப்படியே சீடராய் தீர்க்கதரிசியாய் எழுப்பினார்கள். அவர்களுடைய அந்த பணியாளர் என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பாடை அறிந்து மக்களுக்கு அதை வெளிப்படுத்துவது, அதை சொல்லுவது, அதை அவர்களை பின்பற்ற அழைப்பது, அவர்களை அந்த வழி நடத்துவது போன்ற காரியங்களிலே பழைய ஏற்பாட்டு கால ஊழியர்கள், தேவ ஊழியர்கள் செய்தார்கள். மோசே அப்படிப்பட்ட அழைப்பை பெற்று பணி செய்தார். அதே போல அவருடைய கடைசி கட்டளை நமக்கு உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்து சீடராக்குங்கள் என்று ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்க சொல்லியிருக்கிறார், எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஆக சீடத்துவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு இன்றியமையாது. அவர் கோட்பாடுகளை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பது மாத்திரமல்ல, அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வழிகளிலே நடத்தும் போதுதான் அவர்களையும் நாம் சீடராக்க முடியும், அந்த கட்டளையை நாம் பின்பற்ற முடியும். ஆக இந்த அடிப்படையிலே உங்களுக்கு 3 வேத பாடங்களின் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பாடம் எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களானால் கர்மேல் பர்வதத்திலே அவர்கள் பாகால் தீர்க்கதரிசி 450 பேரோடு சவால் விட்டு அக்கினி தளரினால் அந்த பலிபீடம் எரிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்த ஒரு சம்பவம். அதற்கு பின்பு எசபேல் அவரை கொலை செய்வதற்காக பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விட்டார் எலியா என்ற காரணத்துக்காக அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார். அந்த வேளையில் அவர் பயந்து அவர் மலையில ஏறி அந்த பகுதிகளிலே மறைவாக இருக்கிறார். அதை நாம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்க முடியும். அதில் பார்த்தால் அவர் போய் ஒரு குகைக்குள்ளே படுத்திருப்பார். அப்பொழுது ஆண்டவர் அந்த 30வது வசனத்திலே பார்த்தோம் என்றால் 19:9 அங்கே அவன் ஒரு கெடிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, என்ன காரியம் என்று அவரை கேட்கிறார். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவருடைய மனுஷர் வைராக்கியமாய் விக்கிரகங்களுக்கு எதிர்த்து நின்றவர், விக்கிரக ஆராதனைக்காரர்களை ஒடுக்கியவர், ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தியவர், அவருக்கே உயிர் பயம் வந்து ஒழியக்கூடிய ஒரு சூழலில் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன இங்கே காரியம், இப்படி முடங்கி இருக்கிறாய் என்று சொல்லும் போது, நான் ஒருவன் வைராக்கியமாய் ஆண்டவருக்காக எழுப்பி நின்றேன், மற்றவர்கள் எல்லாம் என்னை கொலை செய்ய எசபேலுடைய ஆட்கள் தேடுகிறார்கள் என்று ஆண்டவரை சொல்லும்போது, உனக்கு நான் வேலை வைத்திருக்கிறேன், எழுந்துரு அப்படி என்று சொல்லி அவரை அழைக்கிறார். அவரை மீண்டுமாய் அவருடைய ஊழியத்தின் காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அதை நாம் 16வது வசனத்தில் நாம் பார்ப்போமானால், நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி, அதற்கு முன்பு 15வது வசனத்துல கர்த்தரை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நீ இங்கே உலகி கிடைக்கிறது, உனக்கு என்ன இங்கே என்ன காரியம், உனக்கு பணி 3 பணிகள் இருக்கிறது. அது முதலாவது பணி, நீ தமஸ்குவிலே சீரியா ராஜாவை அந்த அவருடைய பேர் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, ஆசைகளை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். இரண்டாவது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய அந்த நிம்சியின் குமாரனாகிய யெகூவை நீ அந்த காரியத்தை அபிஷேகம் பண்ண வேண்டும். மூன்றாவது கொடுக்கப்பட்ட பணி என்பது, உன் ஸ்தானத்திலே எலிசாவை நீ அபிஷேகம் பண்ண. யாராவது பாருங்க, நீங்க ஒரு சராசரி ஒரு விசுவாசியா இருந்து, ஒரு ஊழியக்காரராக இருந்து, உன் ஸ்தானத்தில் இன்னொருத்தர் நான் வைக்க போறேன், நீ அந்த காரியத்தை செய்ததுக்கு எழுப்புனா யாராவது எழுப்புவோமா? ஏனென்றால் நம்மை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லையே, நமக்கு ஆண்டவருக்கு கொலை நாம் பயந்து போய் ஒழித்து கிடைக்கிறோம். நம் ஸ்தானத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அபிஷேகம் பண்ண சொல்கிறார் என்று நாம் எவ்வளவு வெறுப்போட ஆண்டவரை பார்ப்போம். ஆனால்
அவர் எளியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உன் ஸ்தானத்திலே இன்னொரு தீர்க்கதரிசியை ஞானஸ்தானம் பண்ணி அவரை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும்போது அப்படியே புறப்பட்டு செல்கிறார். அந்த புறப்பட்டு சென்று 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எலிசா 12 ஏர்மாடுகளோடு உணவக்கூடிய ஒரு பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். விவசாய குடும்பத்தில் 12 ஏர்களுக்கு சொந்தமானவராக இருக்கிறார். 12வது ஏரை ஓட்டி செய்யக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கிறார். அவரை அழைத்து அவர் மேல் போய் சுத்தை போடுகிறார் எலியா. உடனே பின்பற்றுகிறார். ஊழியத்தில் அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். அழைப்பை பெற்றவர்கள் அப்படியே பின்பற்ற வேண்டும். அதுதான் சீரத்துவம். எலியா கோவில் சுத்தை போட்ட போது அந்த காரியத்தை நீங்கள் 20வது வசனத்தை நீங்கள் வாசிங்க என்றால், அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்று சொல்லி வழி அனுப்புகிறார். எலிசா போய் தகப்படுத்தி தாய்க்கும் அந்த முத்தம் செய்து தான் முழுத ஏர்மாட்டை அடித்து சமைத்து அது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டு முழுவதுமாய் அப்படித்து ஊழியத்துக்கு வருகிறார். அந்த பகுதியில் கடைசி வசனத்தை பார்த்தா எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தார்கள். ஒரு நல்ல ஒரு முதலாளியாக இருந்தவர், விவசாயத்தில் பெரிய ஒரு காரியத்தை செய்கிறவர், 12 ஏர்களுக்கு சொந்தக்காரர் போய் ஊழியம் செய்ய எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு செல்கிறார். எலிசாவுடைய பணி இதுதான். இதைத்தான் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பின்தொடர்ந்து போகிறார். எலியாவை பின்தொடர்ந்து 3 பகுதிகளுக்கு போகிறார். முதலாவது கில்கால், 2வது அவர் போறது அந்த பெத்தேல், 3வது எரிகோ. 3 இடங்களிலும் அவர் எலிசாவை பின்தொடர்ந்து எலிசா போய்கொண்டே இருக்கிறார். ஆனால் 3 இடங்களிலுமே அவர் வராதே என்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார், நீ வந்தால் ஒன்று பிரயோஜனம் இல்லை என்று சொல்லும்போது, எனக்கு தெரியும், சும்மா இருங்கள், நான் உண்மை விடுகிறதில்லை என்று சொல்லி 3 முறை மறுதளிக்காமல் பின்தொடர்ந்தார். அந்த பின்தொடர்ந்த இறுதியிலே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எலிசாவிடம் கேட்கும்போது, எனக்கு உன்னுடைய வரம் இரட்டத்திலேயே வேண்டும் என்று கேட்டார். என்னுடைய வரத்தில் இரட்டத்திலேயே நீ கேட்கிறாயா? அது கடவுள் உனக்கு கொடுக்க விருப்பம்னா கொடுப்பார், இது என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கடைசி அந்த இரட்டத்தையான வரத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். இதுக்கு 2 காரணம் உங்களுக்கு சொல்கிறேன். 2 சீடர்களுமே கீழ்ப்படிந்து நடந்தனர். முதலாவது, எலியா அப்படியே சொந்த காரியங்களை செய்தார். தன் ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னதும் பொறாமைப்படாமல் அதை செய்தார். ஆகவே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரிய மகிமையை கண்டார். 2வது, எலிசா அப்படியே விட்டு பின் சென்றார். அவரும் இரட்டத்தினான வல்லமை பெற்ற ஒரு ஊழியக்காராய் தீர்க்கதரிசியாய் சீடராய் மாறினார். ஆண்டவருக்குள்ளாய் நாம் சீடத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது, பின்பற்றும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை உருவாக்கி பயிற்சி செய்ய வேண்டும், அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் சீடத்துவம். இந்த சீடத்துவத்தில் எலியாவும் எலிசாவும் முன்னுதாரணமாய் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு காலத்தில் தீத்துவுக்கு பவுலடிகளால் எழுதுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சீடத்துவத்தை குறித்த வார்த்தைகள் தான். அதில் ஒன்று என்னவென்றால், முதலாவது அந்த பகுதியை நாம் எடுத்துக்கொண்டால் 1வது வசனத்திலே நீ அது எப்படி நடக்க வேண்டும் என்றால், நீயும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேச வேண்டும். முதல் ஊழியக்காரராய் சீடராய் வருபவர்கள் ஆரோக்கியமான காரியங்களை செய்து கொள்ள வேண்டும், நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும், போதனைகளை வல்லவர்களாக இருக்க வேண்டும். முதியோர் ஆண் பெண்ணுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப ஆண் பெண்களுக்கு, அதே போல வேலைக்காரர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்ற தனித்தனியான காரியங்களை இந்த பகுதிகள் ஒரு சீடருக்கு ஒரு குருவாக பவுலடிகளார் எழுதிய கடிதம் இது. இந்த கடிதத்திலே நாம் சீடத்துவத்தின் அத்தனை தன்மைகளை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்ட அந்த முக்கியமான காரியம் என்னவென்றால், போதனைகளை கடைபிடித்து குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்க வேண்டும். கடைசி அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடக்கூடாது இருப்பாயாக. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு முக்கியம். நாம் அசட்டை பண்ணப்படுகிற ஒரு ஊழியக்காரராக இருந்தால் நாம் கடவுளுடைய ஊழியத்தை செய்வதில் அர்த்தமில்லாதவர்கள். நாம் எப்பொழுது நேர்மையாக இருக்கிறோமோ, நீதியாக இருக்கிறோமோ, ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிறோமோ, தவறு செய்யாமல் இருக்கிறோமோ, இந்த காலகட்டத்தில் தான் நாம் அதிகாரத்தோடு போதிக்க முடியும், அதிகாரத்தோடு ஒருவரை வழிநடத்த முடியும், அதிகாரத்தோடு நாம் ஊழியர்களாக எழுப்பி நிற்க முடியும். நாம் எதிலாவது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இல்லாத பட்சத்திலே, தவறு இருக்கும் பட்சத்திலே நாம் அதிகாரம் நம்மிடத்தில் வராது, நாம் தைரியமாக ஆண்டவரை பேச முடியாது. இந்த வார்த்தையை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த 11வது வசனத்தில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாக வேண்டும். சீடர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எல்லா மனுஷர்களையும் ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும். அதற்கு தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சீடத்துவத்திலே அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை உங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமானவர் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை
சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிற தம்மைத்தாமே ஊழியத்திற்கு, பணிக்கு, தியாகத்துக்கு, சேவைக்கு, எல்லா தியாகங்களுக்கும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமையுள்ள ஊழியக்காரராய் இருக்க வேண்டும் என்று பவுல் அறிகிறார். தீத்துவுக்கு சீரத்துவத்தை குறித்து எழுதுகிறார். இறுதியாக யோவான் ஸ்நானன் அந்த காரியத்தை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் யோவான் 3 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஊழியத்துல நான் பெரியவன், என்னிடத்துல பணம் இருக்கு, என்னிடத்துல பதவி இருக்கு, என்னிடத்துல வல்லமையான பேச்சு திறன் இருக்கு, என்னிடத்துல முகபாவனை இருக்கு, எல்லாம், அதாவது நான் நல்ல கிட்டார் வாசிப்பேன், நல்ல பாடல் பாடுவேன், எல்லாத்தாலும் என்னுடைய என்று பாராட்டுறது இடமே இல்லை. எல்லாம் தேவன் மகிமைப்பட வேண்டும், அவர் பெருக வேண்டும், என்னுடைய காரியம் சிறுக வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளத்திலே தான் அவர்கள் சீடருக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த யோவான் சீடர்கள் ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொல்கிறார்கள். 26வது வசனத்துல யோவான் இடத்தில் வந்து, ரவி, உங்களுடைய கூட யோவானுக்கு அக்கறை ஒருவர் இருந்தாரு, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்று சொன்னபோது யோவான் ஸ்நானனுடைய சீடர்களுக்கு இயேசுவை குறித்து பொறாமை வந்துவிட்டது. எல்லோரும் அவர் பின்னாடி போகிறார்கள் என்று சொன்னபோது, இல்லை, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், அவரை நீங்கள் அதற்கு பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுவும் யோவான் 1வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் அதில் இன்னும் அதிகமான ஒரு வசனம் நல்லபடியா பார்க்கலாம். 1:36 மறுநாளிலே யோவானுடைய சீசர்கள் 2 பேர் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராய், ஒரு நல்ல வல்லமையுள்ள ஒரு மனிதனாய் யோவான் ஸ்நானன் படைக்கப்பட்டிருந்தாலும் அனுப்பப்பட்டிருந்தாலும், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சையை கூட நான் அழுக்க பாத்திரம் அல்ல, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், அதோ தேவாட்டுக்குட்டி என்று தன்னுடைய சீடர்களுக்கு தன்னையோட சிறந்தவரை அடையாளம் காட்டுகிறார். இதுவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற சீடத்துவத்தில் மீண்டுமாய் கற்றுக்கொள்ளுங்கள். எலிசா போல் அர்ப்பணிக்க வேண்டும், எலிசா போல் பின்பற்றக்கூடிய வல்லமையுடைய ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படிதல் வேண்டும். அவர்கள் செய்தது அப்படியே நாம் ஃபாலோ பண்ணினால் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்டத்திலேயான ஆசீர்வாதமும் மகிமையுள்ள காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதே போல தீத்துவுக்கு சொல்லப்பட்ட காரியங்களிலே தைரியம் உள்ளவனாய், சுத்தம் உள்ளவனாய் நாம் எழுத வேண்டும். அதே போல அவர் பெருக நாம் சிறுக உழைக்க வேண்டும். அவருடைய சாட்சியாக நமது உலகமெங்கும் அவர் சீடராக்கக்கூடிய பணிகளிலே அர்ப்பணிப்பதுதான் சீடத்துவம். அதற்குரிய ஆயத்தத்தை நாம் மேலெடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாம் இதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கேட்ட சத்தியத்தை நினைவு கூறுகிறோம். சீசத்துவத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கும் முக்கியமானது, எங்களுடைய சொந்த வாழ்க்கை முக்கியமானது. அதை நாங்கள் அர்ப்பணிக்கும் போது சோதித்து பார்த்து நன்மை தீமைகளை அறிந்து ஆண்டவரை சுகதுக்கங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் சித்தம் என்ன சொல்லுகிறது என்பதை உணர்ந்து அதை அப்படியே நாங்கள் பின்பற்றும் போது பெரிய பெரிய காரியங்களை நாங்கள் செய்ய முடியும். உலகத்தை நாங்கள் சீடராக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க முடியும் சுவாமி. உங்களுடைய ரட்சிப்பு இந்த உலகம் முழுவதும் பரவ சீடத்துவம் மிகவும் அவசியமானது. எல்லோரும் இதை பின்பற்ற ஆண்டவர் அவர்களுக்கு ஒப்புக்கொள்ள ஆண்டவர் இந்த வாயிலாக உதவி செய்ய வேண்டும் சுவாமி. தொடர்ந்து எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, நல்ல சுகங்களுடன் தாருங்க, அவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க, செய்கின்ற தொழிலிலே நல்ல ஆண்டவரை குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள் அனைத்திலும் சந்திக்கப்படக்கூடிய வருமானம் கிடைக்க வேண்டும். இந்த ஆண்டவரை ஊரடங்கு காலங்களிலே அவர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொடுங்க. அதே போல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தாருங்க. திருமணம் ஆண்டவரை கடந்த பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வதை தாருங்க சுவாமி. மேற்படிப்புக்காக காத்திருக்கின்ற பள்ளி பிள்ளைகளுக்கு, கல்லூரி பிள்ளைகளுக்கு படிப்பை தொடர உதவி செய்ய. மாத வருவாயில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு ஆண்டவரை நல்ல எதிர்காலத்தில் எந்த தடையும் இல்லாத அவர்களுடைய பணிகளிலே அவர்களை ஆண்டவரை உறுதிப்படுத்துகிற சுவாமி. தொழிற்சாலைகள், ஆண்டவரை விவசாய பணிகள், ஆடு மாடு வளர்ப்பு பணிகள் போன்ற பணிகளிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய கையில் பிரயாசத்தை காண அவர்களை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தக்கூடிய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை வாகன தொழிலே, ஆண்டவரை தொழிற்சாலை வைத்திருக்கிறவர்கள், பள்ளிக்கூடம் படித்து நடத்துகிறவர்கள், ஊழியர் காரியங்களில் ஊழியர் ஸ்தாபனங்கள் வைத்திருக்கிறவர்கள், சுயதொழில் செய்பவர்கள், அதே போல நாள் கூலிகள் மற்றும் ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் வருமானத்தை காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு நிற்கிறோம் சுவாமி. நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக காத்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகங்களும் தாருங்க. ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு குடும்பங்களில் நிறைவாக இருக்கு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களுடைய பாதத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆலய வளர்ச்சி பணிகளை ஆசீர்வதிங்க. அதுக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய வாக்கு கொடுத்த மக்களை ஆண்டவர் இன்னும் இந்த வாக்குகளை நிறைவேற்ற உதவி செய்ய சுவாமி.
பணியாளர்கள், திருச்சபைகள், போதகர்கள், குடும்பங்கள், ஆண்டவரே திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்கள், எங்களுடைய 105 பாஸ்டேட் சேர்ந்த ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் சீக்கிரமாய் சபையை திறந்து ஆராய்ச்சிக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்துவது சுவாமி. கொரோனா வைரஸ் மூலமாக ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை சீக்கிரமாய் நன்மையாய் மாற்றிக் கொடுங்க. இந்த வல்லமையினால அதை அழித்துக் கொடுங்க சுவாமி. இந்த காலத்திலே தாழ்வுகிறோம். உறவுகளை மன்னித்து நிறைவாய் பார்க்க ஊழியர்களை தனிப்பட்ட ஊழியர்களை ஆண்டவர் திறந்து கொடுங்க சுவாமி. ஆண்டவர் ஆளுநர்களை பாரத பிரதமர் மற்றும் எல்லா ஆட்சியாளர்களும் ஆசிரியர் உலகத்தையும் உடைய காலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு துதிகான மகிமையை நோக்கி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களும் வருவாரே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் நாம் இல்லத்தை கடந்து செல்வோம்.